Good afternoon, everyone. Today we are going to discuss with regard to interpretation of the Constitution. ஒரு புது டாபிக் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். Interpretation of the Constitution. Interpretation of the statutes அப்படிங்கிற இந்த டாபிக்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு சப் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம சப்ஜெக்டை ஏற்கனவே பார்த்ததே தான் திருப்பி பார்க்க போறோம். நம்ம சப்ஜெக்ட் என்னது? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸ்டாட்யூட்ஸ்னா என்னது? ஒரு கோடிஃபைடு லா, எனி ரிட்டன் லெஜிஸ்லேஷன், எனி ஆக்ட் ஹேவிங் ப்ரொவிஷன்ஸ், ஹேவிங் செக்ஷன்ஸ், அதுதான் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதோட இன்டர்பிரிட்டேஷனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். We are not concerned about interpretation of judgments. What is the ratio let down in this case, whether it is a ratio decidendi or an obiter dictum அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, கவனம் செலுத்தல. ஆபிட்டர் டிக்டம், ரேஷியோ டெசிடென்டிலாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஜட்மெண்ட்ல the binding portion of the judgment which forms a precedent, அதுக்கு பேரு ரேஷியோ டெசிடென்டின்னு பேரு. The view or opinion which does not have any legal binding is called as obiter dictum. சரியா? அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம என்ன பண்ண போறது இல்லை, நம்மளுடைய டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. We are not going to discuss with regard to judicial decisions and other things. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல ஒரு பார்ட் தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதுவும் என்னது? ஒரு சட்டம். அந்த சட்டம் அதுவும் என்னது? ஒரு சட்டம். அந்த சட்டத்திற்கு சில எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் இருக்கு. அதனால அதற்காக ஒரு தனி ஒரு டாபிக்கை வச்சு எப்படி கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறது. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயம் நமக்கு தெரியணும். கான்ஸ்டியூஷனுக்கும் மற்ற லாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்ற லாஸ்லாம் இட் டிக்ளேர்ஸ் வாட் த லா இஸ், வாட் த ரூல் இஸ், வாட் த ரெகுலேஷன் இஸ் அப்படிங்கிறது. பட் கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் தான் இட் ஃப்ரேம்ஸ் எ மெக்கானிசம் ஆஃப் ஹவு எ லா இஸ் டு பி, how a law should not be அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரதான சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் gives a mechanism of how a law is to be and how a law is not to be. ஒரு சட்டம் எப்படி இருக்கணும், ஒரு சட்டம் எப்படி இருக்கக்கூடாது, எதையெல்லாம் தன்னுள்ளே வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆக்ட், ஒரு லா அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணுது. அதனாலதான் வேரியஸ் கிரவுண்ட்ஸ் for declaring a law or provision of law null and void, அதுக்கு ஒரு முக்கியமான கிரவுண்ட் என்ன எடுப்பாங்கன்னா அல்ட்ரா வைரஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் பார்த்திருந்தாலோ இல்ல கோர்ட்ல ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன், ஒரு கேஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ நமக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஆதார் இஷ்யூ வந்துச்சு இல்லையா? வெதர் ஆதார் ஆக்ட் இஸ் லாஃபுல் ஆர் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கேஸ் வந்துச்சு. ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் புட்டஸ்வாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் மெயினா ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் புட்டஸ்வாமி அப்படிங்கிறவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதுதான் அந்த ஆதார் கேஸுடைய காஸ்ட் டைட்டில். ஸோ அந்த கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, வெதர் தட் ஆக்ட், ஆதார் ஆக்ட் இஸ் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், வெதர் ரைட் டு பிரைவசி, வெதர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் வயலேட்டட் ஆர் நாட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனுக்கும் மற்ற சட்டத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்ஸ்டியூஷன் டிரைவ்ஸ் அ மெக்கானிசம் ஆஃப் ஹவு எ லா இஸ் டு பி எனாக்டட். ஒரு சட்டம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நெறிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு எதுக்கு இருக்கு? கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து கான்ஸ்டியூஷனுடைய இன்னொரு முக்கியமான ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டிஸ்கஸஸ் ஆர் இட் டெல்ஸ் த கோல் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படிங்கிறத எங்க போய் தெரிஞ்சுக்க முடியும்? எங்கேயும் போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பை கோயிங் த்ரூ த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் we can make sure what is the objective of the law of the land or objective of this constitution அப்படிங்கறத பிரியாம்பிள போய் பார்த்தாலே நம்ம
தெரிஞ்சுக்கலாம். பிரியாம்பிள் எப்படி ஆரம்பிக்குது? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic and to promote among them all அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஜஸ்டிஸை பத்தி பேசுவோம். சோசியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். அது தவிர 4வதா ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட், இதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணும். அப்ப ஏதாவது ஒரு லா எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த லா இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு வயலேட்டிவா இருக்கு அப்படின்னா வெரி வெல் யூ கேன் ரிலை அப்பான் த பிரியாம்பிள் டு நோ த அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் த பர்டிகுலர் லெஜிஸ்லேஷன். சரியா? ஸோ இது வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் என்பதும் எழுதப்பட்ட, இயற்றப்பட்ட டிராஃப்டட் லெஜிஸ்லேஷன் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் எப்படி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸோ இல்ல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எனாக்ட் பண்ணி பிரசிடென்ட்டுடைய அசன்ட் வாங்குறது, கவர்னருடைய அசன்ட் வாங்கி சட்டமா நடைமுறைக்கு வர்றது இப்ப இருக்கக்கூடிய தற்கால சட்டத்துடைய வழிமுறைகள். பட் ஆனா கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ப்ரீவியஸ்லி there was no elected representatives of the people. ஒரு டைவர்சிஃபைடு நேஷன், இண்டிபெண்டன்ட் இந்தியா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் பல தரப்பட்ட இடத்துல இருந்து பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் என்ன கிடையாது, சரியான ஒரு முறையில இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரையறுக்கப்படல. எவ்வளவு எம்பிஸ் இருக்கணும், எவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டுடைய பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் வரையறுக்கப்படுகிறதுக்கு முன்னாடி பை வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிஃபரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்ப இருக்கிற இது மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, பட் ஏதோ ஒரு வகையில தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நம்ம பார்க்கும்போது என்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கும் மற்ற லாவுக்கும் இருக்கக்கூடிய 2 வித்தியாசம் பார்த்தோம். 3வது வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இஸ் அன் ஆர்கானிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் டாக்குமெண்ட் அப்படின்னா இட் இஸ் அ எவால்விங் கான்செப்ட். இட் க்ரோஸ். தமிழ்ல வந்து வினைத்தொகை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா? வினைத்தொகை அப்படின்னு என்ன அர்த்தம்? முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவோம். துளிர்க்கும் துளிர்க்கின்ற துளிர்த்த அப்படின்னு சொல்லுவோம். துளிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ப்ரிஃபிக்ஸா போட்டு ஒரு வேர்டை போடுறோம்னா அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது இட் ஷுட் பி இன்டர்பிரட்டட் such as to fulfill and foresee what was the existing scenario, what is the current scenario and what would be the future scenario. இந்த 3 காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணணும். பட் ஆனா ஒரு காமனா ஒரு சராசரி சட்டத்திற்கு இத்தகைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அன் ஆர்கானிக் டாக்குமெண்ட் ஆர் க்ரோயிங் டாக்குமெண்ட் ஆர் எவால்விங் டாக்குமெண்ட். அது வந்து உயிர்ப்போட இருக்கக்கூடிய ஒரு சட்ட ஆவணம். அதற்கு எப்பயுமே அந்த உயிர் வந்து என்னது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். சரியா? சரி, 7 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது 7 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா as per the other laws of the land. அதாவது other laws of the landல முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்ட் இன்டர்பிரட் பண்றதா இருந்தா the object of interpretation is to give effect or meaning to the intention of legislature. அதே தான் கான்ஸ்டிடியூஷனுக்கும். So the first thing is to give intention to the drafters of constitution. எதற்காக ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குதான் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ் அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்டரி மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா எக்ஸ்டர்னல் எய்டுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா elaborative when the plain words of the language used in a particular provision is very clear, then there is no necessity to go and look behind the reasons. அது தேவையில்லை இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அதாவது முக்கியமா வந்து 3 விஷயங்களை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா the intention. இப்போ நம்ம 7 விஷயங்கள் இருக்கணும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல.
கீப் இன் மைண்ட் த 7 aspects அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் to give intention of the framers of constitution, to give what the framers of the constitution thought. அவர்களுடைய அந்த இன்டென்ஷன் நிறைவேறுற வகையில we have to interpret. That is point number 1. Point number 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையில இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் மாதிரி தான். when two possible interpretation is possible, the one which leads to smooth and harmonious functioning of the constitution should be given effect. அதுதான் வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்ல வேரியஸ் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். அதுல ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபலை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமா இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல தான் பிரயோகப்படுத்தப்படும். கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு தன்மையோட தான் கோர்ட் வந்து என்ன பண்ணோம், ஒரு கேஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் அகெயின்ஸ்ட் த ஆர்டிகல் 13 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்லாம் நம்ம ஏதாவது சொல்லி நம்ம கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றோம்னா, the burden of proof is always on the person who want the court to declare some provision of the constitution as ultra virus. அதாவது இது வந்து தவறானதாக இருக்கு யார் ஒருத்தர் நிரூபிக்கணும்னு சொல்லி கோர்ட் அணுகிறாரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும். கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த லா அண்ட் இஃப் இட் கம்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன், கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த வேலிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரியா, கான்ஸ்டிடியூஷன் சரியானது, அது மக்களுக்கானது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்டர்பிரேஷன் என்னைக்குமே எடுத்துக்கப்படும். சரி, இப்போ ரெண்டாவதா என்ன பார்த்தோம், ரெண்டு இன்டர்பிரேஷன் பாசிபிள் இருந்துச்சுன்னா எந்த ஒரு இன்டர்பிரேஷன் ஸ்மூத் அண்ட் ஹார்மோனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு வழிவகுக்குதோ அந்த இன்டர்பிரேஷனை எடுத்துக்கணும், ரேதர் தென் டேக்கிங் த ஒன் விச் லீட்ஸ் டு அப்சர்டிட்டி ஆர் மேக்கிங் எனி ப்ரொவிஷன்ஸ் லெஸ் பொட்டன்ட். சரியா, அத்தகைய செயல்பாடு உள்ள ஒரு இன்டர்பிரேஷனை எடுத்துக்க கூடாது. அண்ட் தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் that has to be kept in mind while interpreting the constitution என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, to be interpreted in a broad and liberal manner. Constitution should be always interpreted in a broad and liberal manner. இது நம்ம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, different kinds of statutesல சோசியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த போது இந்த வார்த்தையை பார்த்திருப்போம். ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்றங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்குற பல விஷயங்கள்ல இருந்து தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, ஒன்றும் புதுசா கான்ஸ்டிடியூஷனுக்கு சொல்லி தனி ஃபார்முலா, தனி ட்ரிக்னோமெட்ரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் அந்த அவைலபிள் திங்ல பெஸ்ட் திங்கை எடுத்துக்கிறோம். இப்போ ஸோ தேர்ட் திங் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to be interpreted in a broad and liberal manner. இது நம்ம எங்க பார்த்தோம், சோசியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன்ஸை இன்டர்பிரேட் பண்ணும்போது பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆப்வியஸ்லி a document for the people. சரியா, a document for the people. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுல என்ன கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு ஆர்கானிக் டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் ஆர்டிகல் 368ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்டிகல் 368ங்கிறது என்னது, மற்ற சட்டங்களை அமெண்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. ஆர்டிகல் 368ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும்னா இன்றைய தேதிக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு introduce the amendment in either house, either Lok Sabha or Rajya Sabha, and it should be passed by that particular house by 2/3 of its majority, as well as the number of people participating in that session and voting. இது கம்பல்சரி இருக்கணும், நமக்கு தெரியும். இதற்கு அடுத்து இதே மாதிரி அடுத்த சபையிலையும் அது பாஸ் ஆகணும். அதற்கு அடுத்து பிரசிடென்ட்டுடைய அசென்ட் வந்து வாங்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறமா தான் கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இஃப் தட் திங் இஸ் வித் ரிகார்ட் டு சம் ப்ரொவிஷன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் செவன்த் ஷெட்யூல்ல ஏதோ ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போறாங்க. உதாரணத்துக்கு இப்ப செவன்த் ஷெட்யூல்ல லிஸ்ட் இருக்கு இல்லையா, 3 கைண்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இதுல ஏதோ ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரியை எடுத்து வேற ஒரு லிஸ்ட்ல போட போறாங்க. இப்போ ஆப்வியஸா எதுல போடுறாங்க, ஒரு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியை கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்ல போடணும் அப்படின்னு சொல்லி
இது பண்றாங்க, இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல போடணும்னு சொல்லி பண்றாங்க. ப்ரீவியஸ்லி எஜுகேஷன் வாஸ் தேர் இன் அ ஸ்டேட் லிஸ்ட், இப்போ அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, மறுபடியும் அதை ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது பலருடைய விருப்பமா இருக்கு. இப்ப அந்த நீட் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன முன்னெடுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல எஜுகேஷனை கொண்டு வரணும், அதுவும் ஒரு ஹையர் எஜுகேஷனை கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன் ஆஃப் ஆஃப் த லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அதாவது பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ராட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களும் இருக்கு. ஸோ அப்போ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கிடையாது, அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, பவர்ஸ் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஆர்டிகல் 368ல. பட் ஆனால் அவை அனைத்தும் அத்தனை எளிமையானது கிடையாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனாலதான் you should always remember this third principle: the constitution should be interpreted in a wide manner or in a broad manner அப்படிங்கறத பார்க்கணும். அந்த broad manner எதுக்குன்னா, சில நேரங்கள்ல இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய இன்டர்பிரேஷனை இப்படி இந்த wider and broader interpretation மேக் பண்ணுதுன்னா, very well you can do such a broader and wider interpretation. சரியா? இந்த ஆர்டிகல் 368ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி vs ஸ்டேட் ஆஃப் கேரளா, இது வந்து ஒரு முக்கியமான கேஸ். இதுல வேரியஸ் ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 368லயுமே வந்து they would have been discussing ஆர்டிகல் 368 உடைய அந்த மார்ஜினல் நோட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இன்டர்னல் எய்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எய்ட்ஸ் பார்த்துருந்தோம், ஒரு 12 டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எய்ட்ஸ், ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், மார்ஜினல் நோட்ஸ், எக்ஸெட்ரா. அதுல கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 368 உடைய மார்ஜினல் நோட் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அதாவது இனிஷியலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் எப்படின்னு இருக்கும், ப்ரொசீஜர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். அப்போ கோர்ட்ல இதுவாக வரும்போது ஒரு கேஸ், இந்த கேசவானந்த பாரதியில ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க, whether it only provides for the procedure to amend the constitution or it also provides with regard to power of parliament in amending the constitution அப்படிங்கிற ஒரு क्वेश्चन அரைஸ் ஆகுது. அப்போ மார்ஜினல் நோட்டை வச்சு மட்டும் பார்த்தா பார்லிமெண்ட் உடைய அதிகாரம் என்னது, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வரப்படுது. அப்போ கோர்ட் என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிகல் 368ல 24th அமெண்ட்மெண்ட் 1971ல, அதுக்கப்புறமா இந்திரா காந்தி கொண்டு வந்த 1976ல 44th அமெண்ட்மெண்ட், இதெல்லாமே வந்து ஆர்டிகல் 368ல சேஞ்சஸ் கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கிவ் வைடர் பவர் டு த பார்லிமெண்ட். இப்போ அவருடைய மார்ஜினல் நோட்டை கூட மாத்திருப்பாங்க. நீங்க என்னைக்கா கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பாருங்க, ஆர்டிகல் 368 மேல ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டு அதுக்கு மேல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, அவர் ஹெட்டிங் கூட மாத்திட்டாங்க, மார்ஜினல் நோட் கூட. Previously it was procedure to amend the constitution, now power of parliament to amend the constitution and procedure therefore அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஒரு அதிகபட்ச நிலைக்கு போயிட்டு இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிளாஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 368ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, இப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த யூ கேனாட் கொஸ்டின் இன் த கோர்ட் ஆஃப் லா, அது ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து வேற இது 368 கிளாஸ் 5 என்ன கொண்டு வராங்கன்னா, there is no limitation as to the amending power of the parliament அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு எல்லையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானளாவிய அதிகாரத்தை பார்லிமெண்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனையே அது என்ன பண்ணுது, கான்ஸ்டிடியூஷனை அதிகாரத்தை குறைத்து பார்லிமெண்டுடைய அதிகாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி ஆர்டிகல் 368 கிளாஸ் 5 மூலியமா. தட் இஸ் there is no power to limit the amending power of parliament அப்படின்னு சொல்லிட்டு அதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மினர்வா மில்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்ல ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, no provision of the law can take away the superiority of constitution அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதுதான் அனைத்து சட்டங்களுமே. அது ஒரு புது சட்டமாக இருந்தாலும் சரி, அமெண்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, வேற எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, there cannot be anything which says that there is no limitation with regard to provisions of the law, that too with regard to constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உங்களுடைய புரிதலுக்காக சொல்றது. சரியா? அப்போ கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணும்போது 7 விஷயங்கள்ல முதல் 3 விஷயங்கள் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இன்டென்ஷன் ஆஃப் த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு, ரெண்டாவது the interpretation which results in smooth and harmonious construction. ரெண்டு இன்டர்பிரேஷன் பாசிபிள்னா,
அந்த ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்கணும். 2. மூணாவது என்ன பார்த்தோம், வைடர் அண்ட் ப்ராடர் இன்டர்பிரிட்டேஷன் ஷுட் பி கிவன் அப்படிங்கிறத பார்த்தோம். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, presumptions against conflict and repugnancy of constitution. Presumptions against conflict and repugnancy of constitution. இது என்ன சார் அது presumption? இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான். presumptions with regard to jurisdiction அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். presumptions court is always having jurisdiction. Presumptions against violation of international law இது பார்த்தோம். இந்த மாதிரி சில presumptions பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல என்ன presumption பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, presumption against conflict and repugnancy of constitution. அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? கான்ஸ்டிடியூஷன்ல ஆரம்பத்துல எத்தனை ஆர்டிகல் இருக்கு? 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்னால more than 400 வளர்ந்துருக்கு. இப்ப இந்த 395 ஆர்டிகல்ல ஒன்னோட ஒண்ணு முரண்பட்டதாக தோன்றலாம். நம்ம கண் கூட பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வித்தியாசமா இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வித்தியாசமா இருக்கும். அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், குரேஷி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ் எதை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா, பீகார் முழுவதும் கவு ஸ்லாட்டர் பேன் பண்றாங்க. அப்ப கவு ஸ்லாட்டரை பேன் பண்றதன் மூலியமா இன்டைரக்டா they are telling what a person's food habit to be should be. Choosing one's food is his own fundamental right இல்லையா? நான் சாப்பிடும் உணவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க பிளாங்கெட்டா ஒரு ஆர்டரை பாஸ் பண்றதன் மூலியமா என்ன ஆகுது, மறைமுகமாக எனது அடிப்படை உரிமையில் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொண்டு வராங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, as per the directive principles of state policy, the state should try to take steps to prevent cow slaughter and other things அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுக்கும் முரண்பாடாக இருக்கலாம். ஒரு சட்டத்திற்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷனுக்கும் இன்னொரு ப்ரொவிஷனுக்கும் முரண்பாடா இருக்கலாம். அப்போ கோர்ட் ஜஸ்ட் லைக் தட் whether it can choose according to its whims and fancy which provision is superior or which provision is inferior அப்படி சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, no. While interpreting constitution, there should always be a presumption against conflict and repugnancy of constitution. அதுதான் 4வது முக்கியமான விஷயம். கான்ஸ்டிடியூஷன்ல 2 ப்ரொவிஷனுக்குள்ள முரண்பாடு இருப்பதாக தோன்றினால் அத்தகைய தோன்றுதலுக்கு எதிரான ஒரு presumption நம்ம என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். Because all provisions of constitution is constitution. There is no question which part of constitution is superior. Part 3 is superior or part 4 is superior. Yes, in some rare cases the court has upheld part 3. இப்போ ஒரு வழியே இல்ல அப்படிங்கிற பொழுது சில provision of constitution ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. But the general presumption is against the repugnancy of constitution. Constitution in provisions ஒன்னோட ஒண்ணு முரணாக இருக்கும் என்ற presumptionக்கு எதிரான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கறதுதான் 4வது முக்கியமான ஒரு விஷயம். இது கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு கிடையாது, நிறைய கேசஸ் இருக்கு. இப்ப நீங்க நான் ஏற்கனவே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது மினிமம் வேஜஸ் ஆக்ட் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. என்ன கேஸ்ல, உனிச்சாயி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு நினைக்கிறேன். மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. என்ன சேலஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னா, இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 19 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு கேரி ஒன்ஸ் ட்ரேட், ப்ரொஃபஷன் அண்ட் ஆக்குபேஷன், ஒன் ஆஃப் த கிளாசஸ் ஆஃப் ஆர்டிகல் 19. சரியா? ஆர்டிகல் 19 என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவர் தொழில் செய்வதற்கான, ஒருவர் வாணிபம் செய்வதற்கான அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உனிச்சாயி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால அந்த மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா, ஒன்ஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் மீ a permission to carry out a trade, then you cannot restrict me by fixing some, this is a wage. நான் என்னுடைய முதலீடுகளை போட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு எதையுமே செய்யாத ஒரு அரசாங்கம், நீ இவ்வளவு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், இத்தனை மணி நேரம் வேலை கொடுக்கணும், இத்தனை மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும் இப்படின்னு சொல்றதெல்லாம் முரணான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ, இட் இஸ் சப்ஜெக்ட் டு த ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் the last preceding articles of article 19. என்ன மினிமம் வேஜஸ்ங்கிறது அவனுடைய ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங்க கொண்டு வருவதற்கான ஒரு செயல். அப்ப டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எடுத்து பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி த பாலிசி ஆஃப் எவ்ரி ஸ்டேட் டு ஸ்ட்ரைவ் குட் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு இருக்கு. அப்போ அதையும் நிறைவு செய்ய வேணும். யோசிச்சு பாருங்க. அப்போ சில நேரங்கள்ல
ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எதை ரெண்டையும் எப்படி இன்டர்பிரட் பண்ணா யூ கேன் அப்ஹோல்ட் த வேலிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூ கேன் அப்ஹோல்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டு த கோர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அத்தகைய ஒரு இன்டர்பிரேஷனை கொடுக்குறாங்க. இது 4வது ஆஸ்பெக்ட். அடுத்த 5வதான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, Constitution should be followed in letter and spirit. Constitution should be followed in letter and spirit, subjected to the condition that the spirit of the Constitution cannot prevail as against its letter. சார் என்ன சார் இது ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் cannot prevail as against its letter அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் முதல்ல என்ன சொன்னீங்க, கான்ஸ்டியூஷன் should be followed in its letter and spiritன்னு சொல்றீங்க. எப்படி இது ரெண்டுமே முரணா இல்லையா? எஸ், முரணா இருக்கிற மாதிரி தோணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு வெறும் வார்த்தை அளவில் இல்லாம அதை செயல்முறைப்படுத்தும் வகையில அந்த இன்டர்பிரிட்டேஷனை ரொம்ப டெப்தாவும் ஸ்பெசிஃபிக்காவும் இது பண்ணணும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல கான்ஸ்டியூஷன்லயே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ரொம்ப பிளெயினாகவும் தெளிவாகவும் குறிப்பை உணர்த்துவதாகவும் இருக்கு. அதுல எந்த ஒரு அப்சர்விட்டியும் இல்லை. அப்ப நானாக என்ன பண்ண முடியாது, கற்பனை பண்ணி இத்தகைய வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்க கூடாது, அதனால நான் இதை என்ன பண்ணிடுறேன், ஐ எம் நாட் கோயிங் டு டேக் திஸ் ஆர்குமெண்ட் ஆர் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் திஸ் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை ஓரந்தள்ளி வைக்கிறதோ, இல்ல அந்த ப்ரொவிஷனை வந்து நான் மறைக்கிறதோ, இல்ல எனக்கு தேவையான மாதிரி திருத்தி எடுத்துக்கிறதோ பண்ணக்கூடாது. பிகாஸ் வாட் எவர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் பை இட்ஸ் லெட்டர். நான் என்ன நினைக்கிறேங்கிறது தான் அங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ என்ன கேள்வி எழவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ங்கிறது எப்போ அந்த கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையில் இன்டர்பிரிட்டேஷன் பாசிபிள், டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் தேர். ஒன் கேன் பி ப்ரொவைடட் a wider and liberal interpretation and other interpretation can be reduced to some kind of limits. இப்போ இந்த ரெடியூஸ்டு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்தா அதோடைய பலன் குறையும். அதாவது அதே சமயம் அந்த லிபரல் அண்ட் வைடர் இன்டர்பிரிட்டேஷனுடைய இதை நம்ம ப்ரொவைட் பண்ணா அதோடைய பலன் முழுமையாக அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2வது வகையான இன்டர்பிரிட்டேஷனை தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, when the interpretation is clear, I cannot choose according to my own whims and fancy. இல்லாத வார்த்தையை இருப்பதாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது, இருக்கும் வார்த்தையை இல்லை என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவும் நம்ம ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல பார்த்தோம். அதோடைய அந்த லாட்டின் நேம் தெரியல, எக்ஸ்க்ளூசிவோ ஆல்டீரியஸ் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் ஒமிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது தெரிந்தே தான் ஒமிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம். உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சில ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன ஆரம்பிக்கும்னா நோ பர்சன் அப்படின்னு ஆரம்பிக்கும். சில ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன ஆரம்பிக்கும்னா நோ சிட்டிசன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சில பர்டிகுலர் ப்ரொவிஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 which speaks about discrimination and which speaks about equality of opportunity in matters of public employment. இத்தகைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, இந்த குடிமகன்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. ஆனா ஆர்டிகல் 21 எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா no person shall be அப்படின்னு ஆரம்பிக்கும். So no person shall be deprived of his personal liberty except according to the procedure established by law. அதோடைய மார்ஜினல் நோட் என்ன, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அப்போ ஆர்டிகல் 21 இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பர்சன், whereas article 15, 16 and other things are applicable only to the citizen of this nation. அப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரியுது, நான் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாத ஒரு வகையான இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்க கூடாது. சரியா, இன்டர்பிரிட்டேஷனை வைடர் பண்ணலாம், பட் ஆனா உருவாக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம சொன்னாலும் கூட அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸை படிக்கிறது மூலியமா ஹவு தே டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா, ஸோ இது வந்து 5வது கைண்ட். த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் cannot be prevail as against its letter. There is no doubt constitution should be followed in true letter and spirit. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஸ்பிரிட் cannot prevail over the letter. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இருக்கோ அதை மீறி நானாக எந்த ஒரு அனுமானத்தையும் எடுத்துக்கொண்டு என் சுய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியாது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, தென் 6th one is with regard to article 367 class 1 and article 372. Article 367 class 1 and article 372.
இது நம்ம என்னைக்காவது பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, while interpreting the provisions of constitution, the provisions of general classes act shall apply அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1897 சென்ட்ரல் ஆக்ட்ஸ்ல நம்ம பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதோடைய அர்த்தம் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்படவில்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. அஃபென்ஸ் ஆர்டிகல் 20ல சொல்லியிருப்பாங்க, நோ பர்சன் ஷால் பி prosecuted and punished for a same offense more than once. அஃபென்ஸ்னா எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல்ல எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கா? whether there is any provision that defines offense. இதான் என்னோட கேள்வி. அஃபென்ஸ்ங்கிறது ஆர்டிகல் 20ல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நோ பர்சன் ஷால் பி WGOP நம்ம படிச்சிருப்போம். ஆர்டிகல் 20 கிளாஸ் 2ல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நோ பர்சன் ஷால் பி நோ பர்சன் ஷால் பி prosecuted and punished for the same offense more than once அப்படின்னு சொல்லிட்டாங்க. whether some act amounts to offense or it is not an offense, whether it is only a disciplinary proceedings or it is only a formality அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆர்டிகல் 367 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதுதான் வந்து 4வது விஷயம். சார் ஆர்டிகல் 372 பத்தி என்ன எதுவுமே சொல்லியா சார்? ஆர்டிகல் 372 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடாப்டேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாப்டேஷன் ஆர்டர்னா என்னன்னா, அடாப்டேஷன் ஆர்டர் ஆஃப் 1950, அதாவது கான்ஸ்டிடியூஷன் வருவதற்கு முன்பு இருந்த சட்டங்கள் என்னது அது தொடரும். அதில் ஏதாவது மாற்றங்களை விரும்பினால் ஜனாதிபதி பை வே ஆஃப் ஆர்டர் can make such changes அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிகல் 372. The president if he feels so by way of an order he can make necessary changes or otherwise the previous thing would be continue to proceed as it is அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 372 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நம்ம நிறைய பேர் தெரியாதுல்ல, என்னடா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி வெள்ளக்காரன் ஏதோ சட்டங்களை ஏற்றி வச்சுட்டு போயிட்டான், அதை வந்து இன்னைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? வேர் இஸ் தட் லீகாலிட்டி? எங்க இருந்து அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லா அடாப்டேஷன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1950s ஆர்டர்ஸ். ஆர்டிகல் 372 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத்தகைய அந்த ஆர்டர் அடாப்டேஷன் ஆர்டர் மூலியமா தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இன்றும் தொடர்ந்து வருகிறது. சரியா? சரி, இப்ப 4வதா என்ன சொன்னோம்? with regard to interpretation of constitution, what are the things to be followed அப்படிங்கறத பார்த்தோம். ஃபைனலா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, every provision of the constitution is constitutional. Every provision of the constitution is constitutional. Every provision of the constitution is constitutional and artham. There is no race between the provisions of constitution. அவர்களுக்குள் எந்த போட்டியும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ப்ரொவிஷன் தான் சிறந்தது, இந்த ப்ரொவிஷன் வந்து அல்ட்ரா வைரஸ், இந்த ப்ரொவிஷன் சரியில்லாதது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க இன்டர்பிரேஷன்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதற்காக ஒன்றோட ஒன்று முரணாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி கிவன் எஃபெக்ட் டு. எப்படி இன்டர்பிரட் பண்ணா அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனை இன்டாக்டா வச்சுக்க முடியுமோ, எல்லாத்தையும் சேர்த்து சரியான முறையில் வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? இப்ப தீக்குச்சி இருக்கு, இப்போ ஒரு 100 தீக்குச்சி இருக்கக்கூடியத ஒரு தீப்பெட்டி பாக்ஸ்ல போடுறோம். எப்படி அடுக்கி கரெக்டா ஒரே அளவுல வச்சா அந்த பாக்ஸ்ல வைக்க முடியுமோ அப்படி வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் த இதுவும். வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் கூட all belongs to that particular matchbox, all belongs to this particular constitution. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிவம் கொடுத்து இன்டர்பிரட் பண்ணணும். சரியா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல. இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு சார் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனோட இன்டர்பிரேஷன்லாம் நமக்கு எதுக்கு சொல்றாங்க? இப்ப ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. ப்ரீவியஸ்லி த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் இருக்கும். இப்ப ரீசெண்டா ஈவன் லோவஸ்ட் ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ தி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம்.
த்ரீ விங்ஸ் ஆஃப் டெமோக்ரஸில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. யாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் மேன்மையானவர்கள் கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவர் தன்னுடைய வரம்பை மீறி ஏதேனும் செயல் செய்யறாரா, அது பொதுவெளியில் பாதிப்பை ஏற்படுத்துதா, வெதர் இட் அஃபெக்ட்ஸ் த ரைட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கறத ஒரு முக்கியம். அதற்காக வைக்கக்கூடிய அந்த செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி கான்ஸ்டியூஷன்ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கறத எங்க வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வச்சிருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரி ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் கிளச்சஸ். அது வந்து லெஜிஸ்லேஷனுக்கு கட்டுப்படுத்தப்பட்டோ இல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ்க்கு கட்டுப்படுத்தப்பட்டோ இருந்தா நியாயமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்ப அதை இயற்றும் பொழுதே அதை என்ன பண்ணிட்டாங்க, ஜுடிஷியரிய the state should strive to promote independent judiciary அப்படிங்கறத directive principles of state policy one of the article 15 நினைக்கிறேன், ஒன் ஆஃப் த ஆர்டிகலா வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா with after some judgments of the Supreme Court, it is a basic feature now. As of now, what is there in the directive principles of state policy is now a basic feature. இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி பேசிக் ஃபீச்சரா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதை மாற்றக்கூடிய வகையில எந்த சட்டத்தையும் ஏற்ற முடியாது. there is no provision of law, there is no provision of constitution which says that judiciary should be independent. ஆனால் by way of judicial legislation, இந்த வார்த்தையை கவனிங்க, judicial legislation என்ன, நீதிமன்றங்களால் இயற்றப்பட்ட சட்டம், அதுதான் அந்த பேசிக் ஃபீச்சர் டாக்ட்ரின், அதுதான் அந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சரியா? இப்போ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் என்னது, ஜுடிஷியரியுடைய அந்த தனித்தன்மை பிரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. சரியா? சரி, இதுக்கு அடுத்து ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஒரு 10 பிரின்சிபல்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் டாபிக் கொடுத்திருந்தேன் இல்லையா, இம்ப்ளைடு பவர், இம்ப்ளைடு ப்ராஹிபிஷன், இன்சிடென்டல் அண்ட் ஆன்சிலரி பவர்ஸ், அப்புறமா பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். சரியா? ஸோ லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, லார்ட் ஆக்டன் சொல்லியிருப்பாரு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அப்ப அதை தடுப்பதற்காக ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அதுல ஜுடிஷியரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்திருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அப்ப அதை என்ஷூர் பண்றதுக்கு இந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் தான் சரியாக இருக்கும்னு சொல்லி காலங்காலமா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதை பத்தி தான் நம்ம இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் உங்களோட சாட் பாக்ஸ்ல. சாரி, டைம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, 80 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 7 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்டா சொன்ன 7th இஷ்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருக்காங்க. லாஸ்டா என்ன சார் சொன்னீங்க, எவ்ரி ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். ஸோ அப்போ சுப்பீரியாரிட்டி, கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு ப்ரொவிஷன் இன்னொருத்தரோட சுப்பீரியர் அப்படி எடுத்துக்கூடாது. எப்படி இன்டர்பிரேட் பண்ணா எல்லா ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனையும் இன்டாக்டா அப்ஹோல்டு பண்ண முடியுமோ அப்படி பண்றதுக்கு பேர் தான் இந்த விஷயம். சரியா? எவ்ரி ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். 7th aspect you should keep in mind while interpreting the constitution. சரி, ஓகே. நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டவுட் இருந்தா. Thank you very much for your patience. Have a happy day. We'll see you in next class.